அப்பா இல்லை, அந்த கஷ்ட நிலைமையில் உனக்கு இப்போ ஸ்கூல் போகிறேன்டா 10,000 ரூபா செலவாகும். காலம சாப்பாடுகளுக்கு கஷ்ட நிலைமை, பழஞ்சோறு தான் தினம் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போகிறது. அதனால பழஞ்சோறு அதுகள்லாம் நான் சாப்பிட்டு கொண்டு போகிறேன். நான் மற்ற பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு நாள் நல்ல சாப்பாடு கொண்டு வரதுனால அம்மாட்ட வந்து சொல்கிறேன், அம்மா கஷ்ட நிலைமையில் சாப்பாடு இல்லாமல் என்ன பள்ளிக்கூடம் நிப்பாட்டிட்டா. அதனால தான் நான் பள்ளிக்கூடம் ஒரு மாதமாக பள்ளிக்கூடம் போகலை. ஒரு மாதமா நீங்க பள்ளிக்கூடம் போகலையா? இல்ல. நீங்கள் உங்களுக்கு தாங்கலாத மற்ற பிள்ளைகள் நல்ல சாப்பாடு கொண்டு வரேன், நான் பழஞ்சோறு நாளுகளும் கொண்டு போறது அலமையான கஷ்டத்துல பள்ளிக்கூடம் போகாம நிக்கிறேன். இப்ப எத்தனையாம் ஆண்டு நீங்கள் இப்போ ஓயல் படிக்கிறேன்? டெஸ்ட் எழுதிட்டீங்களா? இல்ல அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷம் டெஸ்ட். இப்ப போகாம விட்ட எவ்வளவு நாள்? ஒரு மாசம். ஒரு மாசம் போகல. இப்ப வேல் பள்ளிக்கூடம் போயினமா? உங்களுக்கு இப்ப ஒரு மாதத்துக்கு எவ்வளவு முடியும் பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் செலவெல்லாம் சேர்த்தா? போய் வர 40 ரூபா கொடுக்குற பஸ் காசு. டியூஷன் போறேன். டியூஷன் போறல. அப்ப டியூஷனுக்கு நீங்க போறேன்டா எவ்வளவு முடியும் ஒரு மாதத்துக்கு டியூஷன் கட்டணம் எல்லாம் சேர்த்து? வணக்கம் உறவுகளே, கேவிஆர் டிவிலேருந்து கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் புத்தூர் 10ஆம் கட்டையில் நிற்கிறோம். நான் இருந்தது பன்னியில இருந்து கணவன் வந்து வேற திருமணம் செய்துட்டு, அப்போ திருமணம் செய்ததால நான் பிள்ளைகளை இந்த வீட்டை தாண்டி தான் இவர் பிள்ளைகள் வந்து அப்பா ஆண்டி கூப்பிட்டா கூட என்ன வேற ஆக்கிறோம் போனதில்லை. அவர் வேற திருமணம் செய்து அப்போ அந்த ஆக்கினால நான் திரும்பி பிள்ளைகள் அப்பாண்டி போனா கூட பக்கத்துல ஒரு ஐயா போறாங்க, உண்ட பிள்ளை கூப்பிடு வேண்டாம் அது கூட கட்டுக்க மாட்டேன். அப்போ 7ஆவது கட்டத்தில் பிள்ளைகள் இந்த மனசு பாதிக்கப்பட மாட்டேன். நான் பிஸ்னஸ் எதாவது நான் செய்து ஒரு தும்பு முட்டாசி மிஷின் எடுத்தேன்னா அவங்க கடைக்காரங்களை மாற்றிட்டுதான் படுதான் என்ன தந்துட்டோம். 1,10,000 ரூபா அந்த பிசினஸ் இருந்தா ஒரு நாளைக்கு 10,000 3,000 வண்டி, ஒரு நாளைக்கு 5,000 ரூபா கூட தும்ப முட்டாசி மிஷின் நான் இதை செய்து விற்கிறேன். என்ன பிரச்சனை? எத்தனை ஆமாண்டு படிக்கிறா? 11ஆம் ஆண்டு படிக்கிறேன். சாப்பாடு காலேஜ் சாப்பாடு பிரச்சனையாங்க. அப்போ சாப்பாடு கிளாஸ் நடக்கிறது, அப்போ சாப்பாடு கட்டி கொடுக்குறாரு. அப்போ சாப்பாடு கட்டி கொஞ்சம் பழஞ்சோறு சாப்பாடு கிடக்குற அங்கே பிள்ளைகளோட பார்க்குறாங்க. நேப்பிட பண்ணிட்டு நான் நிப்பாட்டிட்டேன். ஸ்கூல் போறதுக்கு காசு தந்து மறுத்தாலும் மேடம். உறவுகளே, இது உண்மையில் ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவி 11ஆம் ஆண்டு அடுத்த வருஷம் வந்து ஓஎல் டெஸ்ட் எழுத வேண்டியார். அப்போ இவருக்கு வந்து இங்கே பழஞ்சோரை கொண்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் பழஞ்சோரத்தோட சாப்பிட, மற்ற பிள்ளைகள் நல்ல சாப்பாடு சாப்பிட அந்த தாங்க முடியாத நிலையில் அந்த பிள்ளைகள் சில நேரம் எதுவும் இருக்கலாம், எங்களுக்கு தெரியல, அந்த பிள்ளை சொல்லாமல் இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தபடியாக தான் அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு நிப்பாட்டி இருக்குது. தயவு செய்து இந்த காணொலியை பார்க்குறீங்க. இவ யாழ்ப்பாணம் புத்தூரில் இருக்கணும், புத்தூர் 10ஆம் கட்டையில் இருக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏதும் பாடசாலைக்கு போகிறதுக்கு அல்லது படிப்புக்கு நீங்கள் உதவ பண்ணணும்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக அந்த பிள்ளைக்கு நாங்கள் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்.